ஒரு நபருடைய சர்டிபிகேட்டுக்கான ஜெராக்ஸ் நமக்கு கிடைச்சது. இது வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஜெராக்ஸ். அவர் காலேஜ் படிச்சப்ப அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஜெராக்ஸ்ல நம்ம எப்படி செல்ஃப் அட்டெஸ்டட் போடுறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி நீங்க ஜெராக்ஸ் ஷாப்ல போய் இந்த மாதிரி ஜெராக்ஸ் போடும் போதே சொல்லிடணும், நான் செல்ஃப் அட்டெஸ்டட் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு தாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு தருவாங்க. ஓகேங்களா? இப்ப நார்மல் ஜெராக்ஸ்னா இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு தருவாங்க, இதுதான் இப்படிதான் போட்டு தருவாங்க. பட் செல்ஃப் அட்டெஸ்டட் போட கீழே ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்கும் போது ஜெராக்ஸ் ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே ஸ்பேஸ் உங்களுக்கு போட்டு ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. சோ கடையில வந்து இந்த மாதிரி நீங்க போகும் போதே சொல்லுங்க அவங்க கிட்ட, செல்ஃப் அட்டெஸ்டட் போடுறது கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு தாங்க கேட்டு அந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, இப்ப வந்து எப்படி செல்ஃப் அட்டெஸ்டட் நம்ம சைன் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல ரைட் சைடு கார்னர்ல கேபிட்டல் லெட்டர்ல SELF செல்ஃப் ATTESTED செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய சைன். ஓகேங்களா? அது கீழே பிராக்கெட்ல உங்களுடைய ஃபுல் நேம் வித் இனிஷியலோட பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சோ உங்க அதாவது உங்க இதுல எப்படி இருக்கோ, உங்க சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ, முன்னாள் இனிஷியல் இருந்துச்சுன்னா முன்னாள் இனிஷியலை போட்டு பின்னால வந்து உங்க பேரை எழுதிக்கோங்க. சர்டிபிகேட்ல வந்து பின்னால இனிஷியல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல நீங்க எழுதிக்கிட்டு நீங்க இனிஷியலை பின்னால போட்டுக்கோங்க. இங்க செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் தான். உங்க நேம் பிராக்கெட் குள்ள எழுதுறதுமே கேபிட்டல் லெட்டர் தான் ஃபுல்லாவே. ஓகேங்களா? இதுக்கு இடையில இன்பிட்வீன் கேப்ல அந்த சைனை என்ட்ரி பண்ணிக்கிட்டு அது கீழே கேபிட்டல் லெட்டருக்கு நேம் எழுதுனீங்க பாத்தீங்களா? அது கீழே பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டு 14/7/2025. ஓகேங்களா? அன்னைக்கு டேட்டு சிவி அன்னைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு போறீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு டேட்டு கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு முதல் நாள் டேட்டு போட்டுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டேட் அப்படின்றது அந்த மந்த் பாத்தீங்கன்னா அந்த டபுள் டிஜிட், இப்ப 6வது மாசம் 7வது மாசம்னா வெறும் 6 7 போடாம 0 7 இந்த மாதிரி போட்டுக்கிறணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடுல உங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படின்ற ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா லெப்ட் சைடுல இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரி பண்ணி சைன் போட்டுக்கலாம். இங்க செல்ஃப் அட்டெஸ்டட் லெப்ட் சைடுலயும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி உங்க ரைட் சைடுல கீழே இடம் பத்தல ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா தான் லெப்ட் சைடுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்க கீழே மட்டும் தான் செல்ஃப் அட்டெஸ்டட் போடணும். ஒவ்வொரு சர்டிபிகேட் ஜெராக்ஸோட மேல போய் நீங்க செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படின்ற மாதிரி போடக்கூடாது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஜஸ்ட் இது வேற ஒருத்தவங்க ஜெராக்ஸ் அப்படின்றதுனால நான் பென்சில்ல என்ட்ரி பண்ணிருக்கேன். பட் நீங்க செல்ஃப் அட்டெஸ்டட் போடுறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூ பென்ல தான் போடணும். ஓகேங்களா? அந்த ஜெராக்ஸ் அப்படின்றது பாக்குறதுக்கு பிளாக் கலர் ஃபார்மேட்ல இருக்கும். அதுல உங்க செல்ஃப் அட்டெஸ்டட் ப்ளூ கலர்ல, எப்ப நார்மலா ப்ளூ இங்க் பென் யூஸ் பண்ணுவீங்களே அந்த ப்ளூ கலர் பென்லயே பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படின்றத என்ட்ரி பண்ணிக்கணும். இது எதுக்காக இந்த செல்ஃப் அட்டெஸ்டட் பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற காப்பி, இந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து இது என்னோட காப்பி அப்படின்றத நீங்க இது என்னோட காப்பி தான் அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்காக அட்டெஸ்டட் போடுறது. அதுதான் சுய சான்றொப்பம் சொல்லுவாங்க. சுய சான்றொப்பம் இங்கிலீஷ்ல வந்து செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நீங்க உங்க சர்டிபிகேட் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கிட்டு இது என்னோட இது சொல்லி வெரிஃபை பண்றீங்க. அதுதான் செல்ஃப் அட்டெஸ்டட்.